பிற்படுத்தப்பட்ட நல விடுதி இந்த ஹாஸ்டல்ல ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னது அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டா உண்மை குற்றச்சாட்டான்னு அமைச்சர் பார்த்தாங்களா? பார்க்கவே கிடையாதுல்ல. இதெல்லாம் அங்க இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த ஆதிராவிடர் இருக்கின்ற அந்த மாணவர் விடுதியெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை, சரியா உணவுகள்லாம் தரமான உணவு கொடுக்கல. அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக. இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடுகளோ அதை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. அதான் ஆதிராவிடர் மாணவர்கள்னா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்க வேணும். நிதி ஒதுக்கீட்டு இப்பதானே ஒதுக்கிறா, இன்னும் பல இடத்துக்கு போகலையே. ஏனுமென திட்டமிட்டு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து தான் ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல. அந்த மாணவருடைய குறைபாடுகளை நான் சுட்டி காட்டினேன். சுட்டி காட்டினோட எதிர்க்கட்சியுடைய கடமை அது. இதை என்ன செய்யணும்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதி இல்லையோ அதை சரி செஞ்சா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நான் சொல்ற கருத்துக்கு எதிர்மறை கருத்துக்கள் எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்னு, செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவரு தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அவருக்கு சொன்னாங்களா? இது வரைக்கும் எங்கிட்ட இல்லையா? வேணும்னு மாதிரி பொருளை கிளப்பிடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கடல். இதுல அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில அங்கம் வைக்கிறாங்க, உழைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால வேணுமெனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகை வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது. இது கண்டிக்கத்தக்கது. பரந்தூர் விமான நிலையம் பணி துரிதப்படுத்திட்டு இருக்காங்க, விவசாயிகள். அதாவது அரசாங்கம் அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இன்னொன்று, தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள்லாம் ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது. அதே மாதிரி இந்த வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான், அதான் நாங்களும் சொல்றோம். நேற்றைக்கு கூட பாருங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் அதுல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாங்கியிருக்குது. இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன். அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்க போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்லுவதெல்லாம் நேர்மறை கருத்துக்களை சொல்லுவது. இன்னைக்கு வேணுமென்னே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்றாங்க. நாங்க என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது? அங்க இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்றோம், அங்க இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்றோம். அந்த குறைபாடுகளை தீர்த்து அரசுடைய கடமை. மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, மக்களுக்கு விண்ணப்பம் மூலமா எங்களுக்கு அளிக்கிறாங்க, இப்படி எல்லாம் குறைபாடுகள் இருக்குது, இதை நீங்க வெளியே தெரிவிக்கணும், இதை சரி செய்யணும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம், ஊடகத்தின் வாயிலாக பேசுறோம். இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யணும். அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.